சென்னையில் தந்தை பெரியார் தி.க. சார்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அமைச்சர் பொன்முடி பேசினார். அப்போது இந்து மதத்தில் உள்ள சைவம் மற்றும் வைணவம் ஆகிய பிரிவுகளை விலை மாதுவுடன் தொடர்பு படுத்தி ஆபாசமாக பேசினார். ஒரு விலை மாதுவின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேட்கு. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாது வீட்டுக்கு, நம்மள சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு. உண்மையில் அந்த ஆபாச பேச்சில் பெண்களுக்கு எதிரான கொச்சையான கருத்துக்கள் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னு. என்னவா சொல்ற, இதுன்னா அது சைவம் இது தானே, அதுல என்ன இருக்கு? இல்ல, சைவம்னா வைணவம்னா சமூக வலைதளங்களில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக கடும் கண்டனம் எழுந்த நிலையில் திமுகவின் மகளிர் அணி செயலாளர் கனிமொழி கருணாநிதியும் தனது கண்டனத்தை பொன்முடிக்கு எதிராக பதிவு செய்திருந்தார். அதில் எக்காரணத்தை கொண்டும் பெண்களுக்கு எதிரான இந்த கொச்சையான பேச்சு ஏற்க முடியாது, கண்டனத்திற்குரியது என்று கனிமொழி கூறியிருந்தார். இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடியை திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து நீக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கமாக திமுகவில் இருந்து ஒருவரை நீக்கும் அறிவிப்பை பொதுச் செயலாளரான துரைமுருகன் வெளியிடுவது வழக்கம். ஆனால் பொன்முடியின் ஆபாச பேச்சு விவகாரத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினே நேரடியாக நடவடிக்கை எடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அண்மையில் வேலூரில் நடந்த கட்சி கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சிப்பதற்கு மாற்றுத்திறனாளிகளை தொடர்புபடுத்தி கேலியாக பேசியிருந்த அமைச்சர் துரைமுருகன் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து அவசரமாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டார்.